ഭാഗവതം 16ാമത്തെ അധ്യായം. இப்படி சுகபிரம்மம் அவருடைய ஸ்டாண்டை கிளியராக சொல்கிறார். அதுக்கு வியாசருடைய உபதேசமாக்கம் நம்ம பார்க்க போகிறோம். வியாசோவாஜாம் திருட்வா தம் விஸ்மிதம் தேவம் சயானம் வடபத்ரகே உவாஜசஸ்மிதம் வாக்கியம் விஷ்ணோ கிம் விஸ்மிதோ ஹசி. வடபத்திரத்தில் விஸ்மயிச்சு கொண்டிருக்கப்பட்ட அந்த தேவனை பார்த்து தேவி சிரிச்சுட்டே சொல்கிறாளாம், ஹே விஷ்ணு, நீ எதுக்காக இப்படி அதிசயிக்கிறாய், விஸ்மரிக்கிறாய்? ஏன்னா மகாசக்தியா பிரபாவேண தொம்மாம் விஸ்மிருத்வான் மான் புரா பிரபவே பிரளயே ஜாதே பூத்வா பூத்வா புனః. சிருஷ்டியும் பிரளயம் உண்டாகிற சமயத்தில் நீங்கள் மீண்டும் மீண்டும் அவதரிப்பேள். மகாசக்தியோட பிரபாவத்தான உங்களுக்கு எல்லாம் அப்போ மறந்து போகவும் செய்யும். அதனால நிர்குணாசா பராசக்தி சகுணஸ்துவம் ததாப்யகம் சாத்விகி கிளையா சக்தி தாம் சக்திம் வித்தி மாமிகாம். அந்த பராசக்தி நிர்குணையாக்கும், நீங்கள் சகுணனும் ஆக்கும். அப்படி நானும் அந்த கணக்கில் பார்த்தா நானும் சகுணதான். சாத்விகமான யாதொரு சக்தி உண்டோ அதை என்னுடைய சக்தி ஆகிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படி நான் இங்கே வந்தேன், எப்படி ஆளிலையில் வந்தேன், எப்படி இது உண்டாச்சுன்னு சொல்லுங்கிற ஒரு அவஸ்தையில் அல்லவா அந்த ஆளிலையில் கிருஷ்ணன் இருந்ததாட்டு நம்ம வர்ணிச்சுட்டு வரோம். அதுக்குள்ள அந்த கிருஷ்ணனுக்குள்ள இதயக்கம் கொடுக்குறா தேவி. தொன்னாபிகமலாத் பிரம்மா பவிஷ்யதி பிரஜாபதி சகர்த்தா சர்வலோகஸ்ய ரஜோ குணசமன்விதா. இப்போ உங்களுடைய நாபி கமலத்திலேருந்து பிரம்ம பிரஜாபதி ஒருவர், ரஜோகுணத்தோடு கூடின அவர் தான் சகல லோகத்தினுடைய சிருஷ்டிகர்த்தா. எல்லாத்தையும் சிருஷ்டிக்க போகிறது அந்த பிரம்மா தான். இப்போ உங்கள் நாபி கமலத்திலேருந்து ஒரு தாமரை வரும், அதில் அவர் வர போகிறார். சததா தப ஆஸ்தாய பிராப்ய சக்தி மனுத்தமாம் ரஜசாரக் தபர்ணஞ்ச கரிஷ்யதி ஜகத்ரயம். அவர் தபசு செய்து அத்தியமமான சக்தி சம்பாதிப்பர். பின்ன 3 லோகமும் ரஜச கொண்டு ரக்தவர்ணமாய் தீரும். சகுணான் பஞ்சபூதாம்ச சமுத்பாத்ய மகாமதி இந்திரியானிந்திரியேஷ்டாம்ச மனப்பூர்வான் சமந்ததா. இந்த 3 குணங்களோடொப்பம் பஞ்சபூதங்களையும் மனசோடத்து இந்திரியங்களையும் இந்திரியாதிஷ்டான தேவதைகளையும் சிருஷ்டிச்சுட்டு மகாமதியானவர் என்ன பண்ணுவார், 3 குணங்களையும் சிருஷ்டிப்பர். 3 குணங்களோடொப்பம் பஞ்சபூதங்களையும் சிருஷ்டிப்பர். 3 குணங்கிறது சத்துவம் ரஜஸ் தமஸ் 3 குணங்கள். பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம், ஜலம் அக்னி வாயு ஆகாசம் பூமி. அப்புறம் மனசோடத்து இந்திரியங்கள் தசேந்திரியங்கள். இந்த ஓரோ இந்திரியங்களுக்கு ஒரு அதிஷ்டான தேவதைகள். இதெல்லாம் அவர் மகாமதியானவர் சிருஷ்டிச்சுட்டு கரிஷ்யதி தத சர்க்கம் தேன கர்த்தா சவுச்சியதே விஸ்வஸ்யாஸ்ய மகாபாக தொம்பை பாலயிதா ததா. அதுக்கப்புறம் சிருஷ்டி கர்மத்தில் ஏற்படுவர். அதுகொண்டு അദ്ദേഹത്തെ லோக சிருஷ்டாவு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவா. இந்த விஸ்வத்தின் ரட்சிதாவு நீங்களாக்கும். அவர் சிருஷ்டிப்பர், நீங்கள் தான் ரட்சிக்க போறீர்கள். எப்படி தத் ப்ருவோர் மத்தியதேசாச்ச க்ரோதாத் ருத்ரோ பவிஷ்யதி தப கிருத்வா மகாகோரம் பிராப்ய சக்திம் துதாமசீம். அந்த பிரம்மதேவனுடைய ப்ரூ மத்தியத்திலேருந்து கோபம் நிமித்தம் ருத்ரன் ஜனிப்பர். அவர் அது கடினமான தபசு செய்து தாமச சக்தி நேடி கல்பாந்தேசோபி சம்ஹர்த்தா பவிஷ்யதி மகாமதே தேனாகம் துவாம் உபாயாதா சாத்விகீம் தோமவேகித்வாம். கல்பாண்டத்தில் இந்த ருத்ரன் லோகத்தை சம்ஹரிக்கிறதுக்காக பவிப்பர். மகாமதே, அதுகொண்டு நான் உங்களுடைய பக்கத்தில் வந்தேன். நான் சாத்விக சக்தி ஆனாக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிருந்தாலும். அதனால் பிரம்மா இனிமேத்தான் வரப்போகிறார். பிரம்மாவோட குருமத்திலேருந்து ருத்ரனும் வரப்போகிறார். ஆனால் இப்போ உங்கள் முன்னாடி நான் வந்தது காரணம் நீங்கள் சாத்விக சக்தி ஆனதுனாலே. அப்போ பிரம்மா ரஜோகுணம், பரமேஸ்வரன் தமோகுணம், மகாவிஷ்ணு சத்வகுணம் அர்த்தம். ஸ்தாஸ்யேஹம் त्वत् சமீபஸ்தா ததாகம் மதுசூதனா கிருதயேதே கிருதாவாசா பவாமி சததம் கிலா. ஹே மதுசூதனா, உங்களுடைய பக்கத்திலே நான் எப்போதும் ஸ்திதி செய்வேன். சதா உங்களுடைய ஹிருதயத்தில் வசிக்க வேண்டவளாய் நான் தீருவேன். அதான் வக்ரஸ்தலத்தில் மகாலட்சுமிக்கு இடம் கொடுத்தார்னு சொல்லப்பட்ட காரணம். அப்படி நான் என்னுடைய ப்ரெசன்ஸ், என்னுடைய சாமீப்பியம் எப்பொழுதும் உங்களுடைய வக்ஷஸ்தலத்தில் இருக்கும், ஹிருதயத்தில் இருக்கும். கேட்டவுடனே விஷ்ணு சொல்கிறார், ஸ்லோகஸ்யார்த்தம் மயா பூர்வம் ஸ்ருதம் தேவி ஸ்புடாட்சரம் தத்கே நோக்தம் வராரோகே ரகசியம் பரமம் சிவம். தேவி, அக்ஷர வெக்தத்தோடு கூடி பாதி ஸ்லோகன் நான் முன்பு கேட்டிருக்கேன். ஏ சுந்தரி,
രഹസ്യവും പരമവും ശിവവുമാണ് അത് ആര് ഉച്ചരിച്ചതാക്കും அந்த പകുതി ശ്ലോകം. തന്മേ ബ്രൂഹി വരാരോഹേ സംശയോയം വരാനനെ നിർധനോഹി യഥാ ദ്രവ്യം തസ്മരാമി പുനഃ പുനഃ. ഈ സുന്ദരി അതാരാക്കും എங்கிட்ட எனக்கு சொல்லித்தாங்கோ, எனக்கு அதில் சம்சயம் இருக்கு. நிர்தனன் தனத்தை அந்த போல நான் அதை ஓர்த்து கீழடக்கவாக்க நினைக்கிறேன். நிர்தனன் தனத்தை போல தனம் இல்லாதவன் தனத்தை எப்படி அடையணும்னு நினைப்பனோ அதே மாதிரி நான் திருப்பி நான் அதை கேட்டுட்டே இருக்கேன், நினைச்சுட்டே இருக்கேன். ஆனால் என்னால் அதை யாராக்கு சொன்னான்னு கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு கேட்டதுக்கு என்ன நடந்ததுன்னு வியாசர் சொல்கிறார். வியாசோவாஜா விஷ்ணோஸ்தத்வஜனம் ஸ்ருத்வா மகாலக்ஷ்மி ஸ்மிதானனாம் உவாச்ச பரயா பிரீத்யா பஜனம் சாருஹாசினி. இப்படி மகாவிஷ்ணு இப்படி கேட்ட உடனே அப்படியே மகாலட்சுமி சிரிச்சுண்டே அத்தியதிகம் சந்தோஷத்தோடு சொல்கிறாளாம். என்னது? மகாலட்சுமி ருவாஜா ஸ்ருணு சௌரே வச்சோ மேத்ய சகுணாகம் சதுர்புஜா மாம் ஜானாசி ந ஜானாசி நிர்குணம் சகுணாலயாம். நிர்குணாம் சகுணாலயம், நிர்குணாம் மனமே. ஏ விஷ்ணு, நான் சொல்கிறத கேட்டுங்கோ. இப்போ நான் சகுணையும் சதுர்பாகு யுக்தையும் ஆக்கும்னு நீங்கள் கருதுறேள். இந்த சகுணாத்துக்கு ஆசிரியமான நிர்குணையை உங்களுக்கு மனசிலாகலை. ஏன்னா நான் இப்போது 25ஆம் தத்துவமான சகுணையாக உங்கள் முன்னால் நிற்கிறேன் மகாலட்சுமியா. இதுக்கு அதீதமாக ஒரு சக்தி உண்டு, நிர்குணமான சக்தி. அது உங்களுக்கு இப்போ தெரியலை. எப்படி? தொம்ஜானேஹி மகாபாக தயா தத் பிரகிடீகிருதம் புண்ணியம் பாகவதம் வித்தி வேதசாரம் சுபாவகம். ஏ மகாபாகா, அந்த நிர்குணாத்மிகமான பராசக்தி தான் புண்ணியமும் வேதசாரமும் சுபப்பிரதவுமான பாகவத தத்துவம் பிரகடமாக்கினதுன்னு நீங்கள் தெரிஞ்சுங்கோ. கிருபாம் சமகதீம் மன்யே தேவ்யா சத்ரு நிஷூதனா மயா புரோக்தம் பரம் குஹ்யம் ஹிதாய தபசு விரதா. சத்ரு சம்ஹாரத்துக்கு கழிவுள்ளவர் நீ. தேவியுடைய கிருபைக்கு சீமை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அத்தியந்தம் ரகசியமான அந்த இது உங்களுக்கு ஹிதத்துக்கு வேண்டியாக்கும் நான் உபதேசித்தேன். ரக்ஷணீயம் சதா சித்தே நவிஸ்மாரியம் கதாச்சனாம் சாரம் ஹி சர்வசாஸ்திராணாம் மகாவித்யா பிரகாசிதம். அந்த தத்துவம் சதா மனசில் நீங்கள் சூட்சிக்கணும். ஒரிக்கலும் அதை விஸ்மரித்து போகப்படாது. மகாவித்யா ஸ்வரூபிணியான தேவி பிரகாசிப்பிச்சு அது சகல சாஸ்திரங்களையும் சாரமாக்கும். உங்களுக்கு நான் இப்போ சொல்லி தந்திருக்கேன். நாதப் பரம் வேதிதவ்யம் வர்த்ததே புவனத்ரயே பிரியோசி கலு தேவ்யாஸ்துவம் தேன தேவ்யாகிருதம் வஜஹா. இதனைக்கால் கூடுதலாக அறியேண்டதாயிட்டு முப்பாரில் வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் தேவிக்கு பிரியப்பட்டவன் தான். அதுகொண்டு தானே பரமதத்துவம் உங்களுக்கு உபதேசித்தது. அதனால் அந்த பிரம்ம தத்துவம் தேவினா பிரம்மம்னு அர்த்தம். அந்த பிரம்மத்தினுடைய பிரதீகமாக தான் நீங்கள் இருக்கிற 25ஆம் இட தத்துவம். அந்த விஷயங்களை உங்களுக்கு மனசிலாக்கிறதுக்கு தான் இவ்வளவும் உபதேசம் நடந்தது. வியாசர் சொல்கிறார். வியாசோவாஜ இது ஸ்ருத்வா வச்சோ தேவ்யா மகாலக்ஷ்மியா சதுர்புஜா ததார ஹிருதயே நித்யம் மத்வா மந்திரமனுத்தமம். மகாலட்சுமியோட இந்த வாக்கு கேட்டு சதுர்பாகுவான விஷ்ணு அது அத்யுத்தமான மந்திரமாய் கருதி மனசில் தரிச்சு கொண்டிருந்தார். காலே நக்கியதா தத்ர தன்னாபிகமலோத்பவ பிரம்மா தைத்யாபயாத் தைத்யபயாஸ்திரஸ்தோ ஜகாமசரணம் ஹரே. அப்படி கொஞ்ச நாள் கழிஞ்சது. அவருடைய நாபி கமலத்திலேருந்து ஒரு தாமரை வர அந்த தாமரையில் பிரம்மா பிரதிஷ்டப்பட்டார். தைத்தியன்மாரை பயப்பட்டு ஹரிய சரணம் பிராபிச்சார். ததக்ருத்வா மகாயுத்தம் ஹத்வாதௌ மதுகைணபௌ ஜஜாப பகவான் விஷ்ணு ஸ்லோகார்த்தம் விஷதாட்சரம். அதுக்கப்புறம் மதுகைடமன்மாரை மகாயுத்தத்தில் கொன்னதுக்கப்புறம் பகவான் விஷ்ணு ஸ்லோகார்த்தம் ஸ்புடமாயி ஜபிச்சார். இதுக்கெல்லாம் மதுகைடபால் சொல்லியாச்சு. மதுகைடபால் தான் அவருடைய வலது கர்ண மலத்திலேருந்து அவனை கர்ணமலம் வர, அதுலேருந்து 2 அசுரன்மார் வர, அதுதான் மது கைடபன் அப்படின்னு வந்தவொன்னே பார்க்குறா. அம்பட்டு சமுத்திரம். பிரம்மதேவன் மட்டும் 4 முகத்தில் ஒரு ஆள் உட்காந்துருக்க தாமரை மேலே. நீ யார், எதுக்கு அங்கே உட்காந்துருக்காய், உனக்கு இங்கே உட்காரத்துக்கு என்ன யோகியதை இருக்குன்னு கேட்குறான் அந்த மது கைடபா. அவதரிச்ச உடனே கிடுகிடன்னு வளர்ந்துருவா. அசுராள்லாம் அப்படித்தானே. ஒன்றிலே நீ எங்களோட யுத்தம் பண்ணு, இல்லைன்னா தாமரை போட்டு இறங்கிப்போ அப்படின்னு சொல்ல பிரம்மதேவன் பார்க்குறாரு. அவருக்கு படைக்கத்தான் தெரியும், யுத்தம் பண்ண தெரியாது. யுத்தம் பண்ணத்தில் என்ன பண்ணான் மகாவிஷ்ணு. அவரோ இப்போ யோக நிதிரையில் இருக்கார். நித்ராதேவி அவரை ஆழ்த்தின்னு இருக்கா. உடனே மனத்துடைய ஞான திருஷ்டினால் பார்க்குறார் மகாவிஷ்ணு ஏன் இவ்வளவு தூரம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி எழுந்திருக்க மாட்டேங்கிறார்னு பார்த்த உடனே அவர் நித்ரையில் ஆக்குங்கிறது தெரிஞ்சு அவரை உணர்த்துறதுக்காக வேண்டி தேவியை ஸ்தோத்திரம் பண்ணுவார்.
கடைசியில் தேவியை பிரத்யட்சப்பட்டு அந்த அவருடைய நிதிரையிலேருந்து அவரை உணர்த்தி அந்த மதுகைடபால மோகத்தில் ஆழ்த்திடுவாள். அப்படியாக மதுகைடபால அவர் வதம் பண்ணுறார். அவர் மதுகைடபால வருஷக்கணக்கு 5000 வருஷம் யுத்தம் பண்ணுறார். மாறி மாறி அவள் தொந்த யுத்தம் பண்ணுறா. இவரால் அவளை வந்து பண்ண முடியலை. அப்போ சொல்லுவோம், நீங்கள் 2 பேர் மாறி மாறி யுத்தம் பண்ணுறேன், ஆனால் நான் ஒற்றைக்கு யுத்தம் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணாம் அப்படின்னு சொல்லி தேவியை பிரார்த்தனை பண்ணுறார். என்னத்தினால எனக்கு அவளை வதம் பண்ண முடியலை கேட்கும்போது தேவி சொன்னால் அவர் சொச்சந்த மிருத்யு வரம் வாங்கியிருக்கா, அவளை கொண்டே அவளை வதம் பண்ணுறதுக்குள்ள அனுவாதம் நீ வாங்கணும் அப்படின்னு சொல்ல நேர திரும்பி வரார். நான் யுத்த பூமியில் யுத்தத்துக்கு தயாரான உடனே அவர் சொல்கிறார், நீங்கள் 2 பேரும் ரொம்ப அழகாக யுத்தம் பண்ணுறேன். மதுகைடபாட்ட சொல்கிறார், உங்களுக்கு என்ன வரம் வேணும் கேளுங்க, நான் தரேன் அப்படின்னு சொல்ல மதுகைடபா மாயினால் மோகிப்பிக்கப்பட்டாச்சு இல்லையா. அப்போ அவருக்கு அகங்கார மரத்தான ஜெயும் மாயில் இருந்தால் அந்த காரணத்தினால அவள் சொல்கிறான், நீ யார் எனக்கு வரம் தரத்துக்கு, நான் உங்களுக்கு வரம் தரோம். ஏன்னா 2 பேரும் யுத்தம் பண்ணிட்டு நீ க்ஷீணிக்காமல் ஒற்றைக்கு யுத்தம் பண்ண பார்த்தியா, உனக்கு நாங்கள் வரம் தரோம் அப்படின்னு சொல்லும்போது சரி எனக்கு வரம், எனக்கு யுத்த பூமியில் ஒரு யோத்தா என்ன வரம் கேட்பேன், ஜெயிக்கணும், நேக்கு உங்களை ஜெயிக்கணும், உங்களை எனக்கு கொல்ல சாதிக்கணும், அந்த வரம் தரணும் அப்படின்பா. வாக்கு கொடுத்தாச்சே மாற முடியாது. அது மட்டும் இல்லை, அந்த சுந்தர ரூபத்தில் தெய்வ ஸ்வரூபம் பார்த்துட்டே இருக்கா. அப்படி சுந்தரி முன்னக்க வாக்கு கொடுத்து வாக்கு பாலிக்கலையானா மோசமாயிடுமே சொல்லி சரி நாங்கள் சமுத்திர ஜலம் பற்றாத இடத்துல வச்சு எங்களை பதம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல அப்படியே தன்னுடைய தொடையை உயர்த்துறார். அந்த தொடையில் உயர்த்தி அந்த சமுத்திர ஜலம் படாத பூமி வேணும்னாலே பகவானோட தொடையிலிருந்து தான் பூமி வந்ததுன்னு சொல்கிறது. அந்த தொடையில் வச்சு மதுகைடபால வதம் பண்ணினார்னு கதை. அதே மாதிரி மதுகைடபால மகாயுத்தரை கொன்னதுக்கப்புறம் பகவான் விஷ்ணு ஸ்லோகார்த்தம் ஸ்புடமாக ஜபிச்சார். எப்படி ஜபந்தம் வாசுதேவஞ்ச திருஷ்டுவா தேவ பிரஜாபதி பப்ரச்ச பரம பிரீத கஞ்ச கமலாபதிம். ஜபிச்சு கொண்டிருக்கப்பட்ட கமலான வாசுதேவனுக்கு பிரம்ம பிரஜாபதி அத்தியம் சந்தோஷத்தோட கேட்கிறார், கிம் துவம் ஜபசி தேவேஷ त्वत्तः कोऽप्यधिकोऽस्ति वै यस्मृत्वा पुण्डरीकाक्ष प्रीदोऽस्ति ஜெகதீஸ்வரா. ஏ தேவேஷா, நீங்கள் ஏதோ ஒரு மந்திரம் ஜபிக்கிற மாதிரி தெரியறதே, என்ன வாக்கம் ஜபிக்கிறேன், உங்களை விட உன்னதமான மற்ற ஆறு இருக்காங்க ஜெகதீஸ்வரா, ஆரை ஸ்மரிச்சாக்கும் நீங்கள் இப்படி சந்துஷ்டனாய் திருந்தேள். ஏன்னா பிரம்மதேவனை பொறுத்த மட்டும் மகாவிஷ்ணு நாபிகம் வந்ததுனால மகாவிஷ்ணு தான் அங்கே சுப்ரீம்ங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்திலேக்க அங்கே சொல்கிறார். ஆரை நீங்கள் ஸ்மரிக்கிறேன், உங்களை விட பெரிசான ஒரு சக்தி என்ன இருக்கீங்க கேட்டோன்னு விஷ்ணு சொல்கிறார், ஹரிருவாச்சா மயி त्वयि ஜயா சக்தி கிரியா காரணலக்ஷணா விசாரய மகாபாக யாசா பகவதி சிவா. ஹே பிரம்மா, எனக்குள்ளேயும் உனக்குள்ளேயும் இருக்கப்பட்ட சக்தி யாதோ காரிகாரன் ரூபத்தில் ஸ்திதி செய்யப்பட்டதோ ஏ மகாபாகா, அந்த சக்தியை சிவையும் பகவதியுமாய் விசாரிச்சாலும். சிவை அப்படின்னா மங்களத்தை கொடுக்கப்பட்டவள்னு அர்த்தம். நமக்கு எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்கே, அந்த சக்தி தான் தேவி, அது நினச்சிக்கோ. யஸ்யாதாரே ஜகட் சர்வம் திஷ்டத்யத்ர மகார்ணவே சகாராயா மகாசக்தி ரமேயா ச சனாதனி. இந்த ஆழிப்பரப்பில் ஆறு ஆதாரமாக்கியாக்குமோ இந்த ஜெகத்தை நிலை கொள்ளுறது. ஆழிப்பரப்புனா சமுத்திரப்பரப்பு. எந்த ஒரு சக்தியை ஆதாரமாக்கி இந்த ஜெகத்தை நிலை கொள்ளுறதோ சகுணையான அந்த மகாசக்தி நித்தியையும் அபரிச்சின்னையும் ஆக்கும். யா விஸ்திருஜ்யதே விஸ்வம் ஜெகதே தச்சராச்சரம் சைஷா பிரசன்னா வரதா நிருணாம் பவதி முக்தையே. சராச்சராத்மகமான இந்த விஸ்வத்தை ஆராக்குமோ சிருஷ்டிக்கிறா. வரதையாயன அவள் பிரசன்னையானா மனுஷாளுக்கு முக்தியும் கிடைக்கும். தேவி பிரசாதிச்சா மோட்சம் கூட கொடுத்துருவள் ஜனங்களுக்கு. அந்த தேவி யாரு? சா வித்யா பரமா முக்தேர் ஹேது பூதாசனாதினி சம்சார பந்த ஹேதுஷ்ச சைவ சர்வேஸ்வரேஸ்வரி. அந்த தேவிதான் பரமமான வித்யை. வித்யங்கிறது பிரம்ம வித்யை. என்னது? பிரம்மன் தான் சத்தியங்கிற உணர்வு, அதுதான் வித்யை, பரமமான வித்யை. சனாதன அவள் தான் முக்திக்கு ஹேது. சர்வேஸ்வரியான அவள் தான் சம்சார பந்தத்துக்கும் ஹேது. ரெண்டுக்கும் அவள் தான் ஹேது. ஏன்னா ஒன்று தான் உண்டு. அது சம்சாரமாகட்டும், மோட்சமாகட்டும், புக்தியாகட்டும், முக்தியாகட்டும், சத்தாகட்டும், அசத்தாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா வஸ்துக்களுக்கும் ஆதாரம் அந்த சக்தி தான். அகஞ்சத்வகிலம் விஸ்வம் தஸ்யா சிச்சக்தி சம்பவம் வித்தி பிரம்மன் ந சந்தேக
கர்த்தவ்ய சர்வதானகாம். நானும் இந்த விஸ்வமெல்லாம் அந்த தேவியோட சிச்சக்தியிலேருந்து சம்பவிச்சதாக்கும் தெரிஞ்சுக்கோ. அனகனான ஹே பிரம்மன், அதில் ஒரிக்கலும் சம்சயிക്കേണ്ട காரியமில்லை. ஏதோ நான் தான் சிருஷ்டிக்கிறேன், நான் தான் ரட்சிக்கிறேங்கிற எண்ணம் வேண்டாம். நமக்குள்ளே இருக்கிற நமக்கு அந்த சக்தியை நமக்கு கொடுத்தது அந்த பிரம்மம் தான், அந்த தேவி தான். அதனால இந்த விஸ்வமெல்லாம் தேவியோட சிச்சக்தியில் தான் நடக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கோ. ஸ்லோகார்த்தேன தயா அப்ரோக்தம் தத்வை பாகவதம் கிலா விஸ்தரோபவிதா தஸ்ய துவாபராதோ யுகே ததா. ஸ்லோகார்த்தத்திலோட தேவி அருளை செய்தது தான் பாகவதம். துவாபராதி யுகங்களில் அது விஸ்திருதமாய் தீருகையும் செய்யும். ஏன்னா அவள் பகுதி சொல்லி நிறுத்திட்டா அதை விஸ்திருதமாக எழுத போகிறது துவாபர யுகத்தில் வியாச பகவான். துவாபராண்டத்தில் வியாசன் அது விஸ்தரித்து கிருதயுகத்தில் ஹிரண்ய கர்ப்பகிருதமான விஸ்தாரம் உண்டாயதாகி துவாதச ஸ்கந்தத்தில் பாகவதத்தில் சொல்கிறது. அதனால அதை விவரித்து சொல்லப்பட்டது அதான். துவாபர யுகத்தில் அது விஸ்திருதமாகும். இப்படி சொல்லிட்டு வியாசோவாஜா பிரம்மணா சங்கிரஹீதம் ச விஷ்ணோஸ்து நாபி பங்கஜே நாரதாஜ ததே நோக்தம் புத்திராயாமித புத்தையே. விஷ்ணுவோட நாபிகமலத்தில் செய்திருந்த பிரம்மா அந்த விஷ்ணுவிலேருந்து பாகவதம் சரியாக கிரகிச்சார். பிரம்மா பின்னீடு அதை புத்திமானும் சுபுத்திரனுமான நாரதனுக்கு அதை உபதேசம் பண்ணினார். அப்போ மகாவிஷ்ணு தான் பாகவதத்தை பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ண, பிரம்மா நாரதனுக்கு உபதேசம் பண்ண. நாரதர் என்ன பண்ணார்? நாரதேன ததா மக்கியம் தத்தம் ஹிமுனினா புரா மயா கிருதமிதம் பூர்ணம் துவாதசாஸ்கந்த விஸ்தரம். நாரத முனி பண்டு அதை எனக்கு உபதேசித்தார். நான் அதை பூர்ணமாக துவாதச ஸ்கந்தங்களோட விஸ்தரித்தேன். அவர் இந்த ஸ்லோகார்த்தத்தை வச்சு அதை அதைத்தான் இந்த பாகவதத்தினுடைய சங்கிரகம் தான் சொன்னார். நான் அதை 12 ஸ்கந்தமாக விஸ்தரித்து நான் அருளி செய்தேன். ஸ்லோகார்த்தத்தில் விஸ்திருதமான ரூபந்தான் இந்த பாகவதம்னு தெரிஞ்சுங்கோ அப்படின்னு. இந்த ஸ்லோகார்த்தம் என்னதுன்னா அது மகாவிஷ்ணுவுக்கும் பாகவத தேவிக்கு மட்டும்தான் தெரியும். தத்படஸ்ஸ மகாபாக புராணம் பிரம்ம சம்மிதம் பஞ்சலக்ஷண யுக்தம் ஜ தேவியாச்சரிதமுத்தமம். அதுകൊണ്ടே மகாபாகா வேத துல்லியமான புராணம் ஆக்கும் அது பாகவதம். அதை நீங்கள் படிக்கணும். அது 5 லட்சணங்களோடு கூடினதும் தேவியோட உத்தமமான சரிதம் உட்கொள்ளப்பட்டதுமாக்கும் இந்த பாகவதம், தேவி பாகவதம். தத்துவஞான சோபேதம் சர்வேஷாம் உத்தமோத்தமம் தர்மசாஸ்திரதமம் புண்ணியம் வேதார்த்தோனோபகிருதம். தத்துவஞான ரசம் நிறைஞ்சதும் புராணங்களை வச்சு அத்யுத்தமமாയിട്ടുള്ളതുம் தர்மசாஸ்திரத்துக்கு துல்லியமானதும் புண்ணியம் நல்கப்பட்டதும் வேதார்த்தங்களை விசதீகரிச்சிட்டுள்ளதுமாக்கும் அது. அதனால விருத்ராசுரபதோபேதம் நானாக்கியான கதாயுதம் பிரம்ம வித்யா நிதானாம் து சம்சார அர்ணவதாரகம். விருத்ராசுரனை வதம் உள்பட அநேகம் கதைகள் உள்ளதும் பிரம்ம வித்யோட நிக்ஷேபமும் சம்சார சமுத்திரத்தை கடத்தி விடப்பட்டதுமாக்கும் அது. பிரம்ம வித்யோட நிக்ஷேபம் ஏன்னா சத்தியந்தான், பிரம்மந்தான் சத்தியங்கிற உணர்வு நமக்கு வரத்துக்குள்ள காரியம் அர்த்தம். அது வந்தால் என்னாகும்? சமுத்திரத்திலிருந்து சம்சார சமுத்திர தாகரத்திலிருந்து நம்ம கடத்தேறிடலாம். சம்சார சமுத்திரத்தை கடத்தி விடப்பட்டதுமாக்கும் அந்த கிரந்தம். கிருஹாணத்வம் மகாபாக யோகியோ சிமதிமத்தர புண்ணியம் பாகவதம் நாம புராணம் புருஷர்ஷபா. மகாபாகியனாகிய புருஷர்ஷபா, புண்ணியப்பிரதமான பாகவதம் பேருள்ள புராணம் நீங்கள் கை கொண்டாலும் அங்கு யோகியனும் அதை புத்திமானுமாக்கும். அஷ்டாதசசகஸ்திராணாம் ஸ்லோகானாம் குரு சங்கிரகம் அஜ்ஞானநாசனம் திவ்யம் ஞான பாஸ்கரபோதகம். 18,000 ஸ்லோகங்களும் நீங்கள் நன்னாய் படிக்கணும். அது அஜ்ஞானத்தை நசிப்பிக்கப்பட்டதும் திவ்யமானதும் ஞான சூரியனை காட்டித்தரப்பட்டதும் ஆக்கும். ஞான சூரியன் அப்படின்னா பிரகாசிக்கக்கூடிய ஞானம், சத்தியமான ஞானம் அர்த்தம். சுகதம் சாந்திதம் தன்யம் தீர்காயுஷ்யகரம் சிவம் ஸ்ருண்வதாம் படதாம் சேதம் புத்திர பௌத்திர விவர்தனம். இந்த புராணத்தினுடைய படனமும் சிரவணமும் சுகமும் சாந்தியும் நல்கும். படனமும் சிரவணமும் படிக்கவும் வேணும், அதை சொல்கிறத கேட்கவும் வேணும். இது ரெண்டும் சுகமும் சாந்தியும் நல்கும், தன்யதை உண்டாகும், மங்களமும் தீர்காயுசு நல்கும், புத்திர பௌத்திராதிகள் அபிவிருத்திப்படுத்துகையும் செய்யும் இந்த ஸ்ரீமத் பாகவதம். சிஷ்யோயம் மம தர்மாத்மா லோமஹர்ஷண சம்பவ படிஷ்யதி துவயா சார்த்தம் புராணீம் சம்ஹிதாம் சுபாம். தர்மாத்மாவும் லோமகிருஷ்ண புத்திரனுமான இவன் என்னுடைய சிஷ்யனாக்கும். சுபமான இந்த புராண சம்ஹிதை அவனோடொப்பம் நீங்களும் படிக்கணும். இப்படி சூதர் சொல்றார். சூதோவாஜா இத்யுக்தம் தேன புத்திராய மஹ்யஞ்ச கதிதம் கிலாம்
மயா கிரகீதம் தற்சர்வம் புராணஞ்சாதி விஸ்தரம். இப்படி புத்திரனான சுகனேயும் என்னையும் இந்த புராண கதை சொல்லி கற்பிச்சார். ஒன்று சூதன், ஒன்று சுகன், இவர் 2 பேருக்கும் கதை சொல்லி காண்பிச்சார். விஸ்திருதமான இந்த புராண கதை நானும் படித்தேன். சுகோதீத்ய புராணம் துஸ்திதோ வியாசாசிரமே சுபே நலேபே சர்ம தர்மாத்மா பிரம்மாத்மஜைவா பரஹா. புராணம் படித்த சேரம் சுகன் மற்றொரு வசிஷ்டனை போல சுபிரதமான வியாசாசிரமத்தில் கழிஞ்சார். கர்மத்தில் சித்தை இல்லாததுனால தர்மாத்மான அவருக்கு சுகம் லபிக்கலை. ஏகாந்த சேவி விகல சசூன்ய இவ லக்ஷ்யதே நாத்தியந்த போஜனாசக்தோ நோபவாசரதஸ்ததா. ஒற்றைக்கு ஒரு இடத்துல உட்காண்டிருப்பார். എന്നോ കുറവുള്ളവനെ പോലെയും മനസ്സ് ഒന്നിനെ ഉറയ്ക്കാത്തവനെ പോലെയും കാണപ്പെടുവാർ. എதைയോ നനച്ചിട്ടേ ഇരുപ്പാർ. എന്നത്തിലോ ഒന്ന് മനസ്സ് ഉറയ്ക്കാത്ത മാതിരി ഒരു തോന്നൽ അവർക്ക് മനസ്സിൽ. നന്ന சாப்பிட்றதுலையோ അതുപോലെ തന്നെ ഒന്നും ഭക്ഷിക്കാതിരിക്കുന്നതിലെയോ ആസക്തി ഇല്ലാത്തവരാണ്. கிடைச்சா சாப்பிடுவார், இல்லாட்டா இல்லை. பட்சணம் வேணுங்கிற எண்ணமும் கிடையாது, பட்சணம் வேண்டாங்கிற எண்ணமும் கிடையாது. அப்படி ஒன்றிலே ஒரு இடத்துல ஒரு பிடிப்பு இல்லாமல் எதையோ பறிகொடுத்த மாதிரி உட்காண்டிருக்காராம் இந்த சுகம். சிந்தாபிஷ்டம் சுகம் திருஷ்டுவா வியாச பிராக சுகம் பிரதி கிம் புத்திர சிந்தியதே நித்யம் கஸ்மாத் வியக்ரோசி மானதாம். சுகன் இப்படி யோசிச்சுட்டு சிந்தாபிஷ்டனாக இருக்கிறத பார்த்து வியாசன் கேட்குறார், கொந்தே மகனே, உனக்கு என்ன வாக்கும் இப்போ ஒரு சிந்தை? என்னத்தினால நீ இப்படி வியாகுலனா இருக்காய்? ஏதோ ஒரு சிந்தாவிஷ்டனா இருக்கே, மனசு சங்கடப்படுற மாதிரி இருக்கே, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, ஆசே தியான பரோ நித்யம் ரணகிரஸ்த இவாததா கா சிந்தா வர்த்ததே புத்திர மஜிதாதே துதிஷ்டதி. கடன் கொண்டு மூடின தரித்திரனை போல சதா ஓரோன்னும் ஒருத்தன் இருக்கே. கண்டமான கடன் வாங்கியாச்சு, அடைக்க முடியலைன்னா இப்படி சிந்திச்சு தான் இருப்பா. எப்படி அடைக்கிறது? அவனுக்கு வாங்கி இங்கே கொடுக்குவா, என்ன செய்யறது, எப்படி அடைக்கிறது? இந்த சிந்தை மனசில் இருந்துகிட்டே இருக்கும். தூக்கம் வராது, நிம்மதி இருக்காது மனசில். அப்படி கடன் கொண்டு மூடின ஒருத்தனை மாதிரி சதா ஓரோன்னு சிந்திச்சுட்டு இருக்கியே மகனே, அப்பாவான நான் இங்கே உள்ளப்போ நீ என்னத்துக்கு இப்படி சிந்திச்சு விஷமிக்கிறாய், கஷ்டப்படுறாய்? நான் இருக்கேனே, எங்கிட்ட சொல்லு, உன்னுடைய பிரச்சனை என்னான்னு எங்கிட்ட சொல்லு. நீ இப்படி சிந்திச்சு நினைச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சுகம் புங்க்ஷயதா காமம் முஞ்சசோகம் மனோகதம் ஞானம் சிந்தய சாஸ்திரோக்தம் விஜானே சமதிம் குரு. ஆகிரகத்திலுள்ள சுகங்கள் அனுபவிக்கணும், மனசில் துக்கத்தை வெடியணும். மனசில் என்ன ஆகிரகிக்கிறோமோ அதை அனுபவிச்சுடணும், அப்போ தான் துக்கம் வெடியும். சாஸ்திரம் சொல்லப்பட்ட ஞானத்தை பற்றி ஆலோசிக்கணும், விஞ்ஞானத்தில் மனசு நிறுத்தணும். சாஸ்திர படனம் கொண்டு தத்துவ ஞானம் நேடி அந்த தத்துவானுபூதியாக்கி ஆத்மானுபூதியாக்கி திருக்கணும்னு அர்த்தம். அப்படி செய்தால் தான் அந்த மனசில் சிந்தை இல்லாமல் இருக்கும். நஜேன் மனசி தேசாந்திர் வஜசா மம சுப்ரதாம் கெச்சத்வம் மிதிலாம் புத்திர பாலிதாம் ஜனகே நஹா. ஏ சுப்ரதா, நான் சொன்னதை கண்டு நீ மனசுக்கு சாந்தி லபிக்காது. உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி சொல்கிறேன். என்னுடைய பேச்சை கேட்டதுனால மட்டும் உனக்கு சாந்தி கிடைக்க போகிறதில்லை. ஜனகராஜா வாழப்பட்ட மிதிலைக்கு நீ போ. அவருக்கு மனசிலாயாச்சு என்ன வாக்கம் என்னுடைய சிந்தா விஷயம். எப்போ பார்த்தாலும் சம்சாரத்தில் விழணும், கிரகஸ்தாசில் போனோம்னு அப்பா சொல்லிகிட்டே இருக்கார். எவ்வளவோ மாட்டேன்னு சொல்லிட்டு முடிய மாட்டேங்கிறது. என்னவா கிரகஸ்தா போனோமா, அதை போனதுனால குழப்பம் உண்டா இல்லையா, இப்படிப்பட்ட ஒரு சிந்தையிலையாக்கம் சுகன் இருக்காருனாக்கு நம்ம பார்த்துட்டு வரோம். அதை மனசிலாக்கின வியாசர் சொல்கிறார், உனக்கு இப்படி நீ சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு ஒரு நல்ல ஒரு பதில் கிடைக்கணுமானா நேர மிதிலே போய் ஜனகராஜாவை பாரு. சதே மோகம் மகாபாக நாசயிஷ்யதி பூபதிஹி ஜனகோ நாம தர்மாத்மா விதேக சத்யசாகரஹா. மகாபாகா, ஜனகன்னு பேருள்ள தர்மாத்மாவும் சத்யசாகரனுமான விதேகராஜா உன்னுடைய அஜ்ஞானத்தை போக்கி தருவர். ஏன் அப்பாவுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதானேன்னு தோணலாம். அவர் சொன்னால் மனசிலாக மாட்டேங்கிறதே. அது மட்டுமல்ல, ஜனக மகாராஜா சொல்லணும். ஏன்னா அவர் லௌகீகத்தில் இருக்கப்பட்டவர். லௌகீகத்தில் இருந்து கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து அதை அனுபவித்ததுக்கு அப்புறம் கூட ஒரு யோகியாக அவர் ஜீவிக்கப்பட்டவர்னு அர்த்தம். அதனால் அவர் சொல்லும்போது நிச்சயமாக சுகத்துக்கு அதை மனசிலாகும். ஆனால் இவரோ சன்னியாசி அல்லவா, இவருக்கு கிரகஸ்தாசிரமத்தில் ஒரு வள்ளியே. அதனால் புத்திரனுடைய சந்தேகத்தை தீர்க்கவும் அவனுக்கு ஒரு தாற்பயத்தை கொடுக்கவும் ஒரு ஊக்களிக்கிறதுக்கும் ஜனக மகாராஜாவில் தான் முடியும் சொல்லி அவரை போய் பாருன்னு சொல்லி உபதேசம் பண்ணுறார் வியாசர்.
தம் கத்வா நிபதிம் புத்திர சந்தேகம் ஸ்வம் நிவர்த்தயா வர்ணாசிரமாணாம் தர்மஸ்துவம் பிருச்ச புத்திர யதா ததம். அந்த ராஜாவுடைய கிட்டப்போ உன்னுடைய சம்சயம் எல்லாம் தீரும். வர்ணாசிரம தர்மங்களை குறித்து நீ என்னெல்லாம் அறியணுமோ அதெல்லாம் வேண்ட போல் அவர்கிட்ட கேளு. இப்போ எங்கிட்ட கேட்டே அதை மாதிரி உனக்கு என்னென்ன கேட்கணுமோ உன்னுடைய கேள்விக்கு எல்லாம் அவர் பதில் சொல்லுவார். அத்தனை சந்தேகத்தை எங்களை வர்ணாசிரமத்தை பற்றி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஜீவன் முக்த சதாஜர்ஷிர் பிரம்ம ஞானமதிஸ்ருஜி தத்யவக்தாதிசாந்தச்ச யோகி யோக பிரிய சதா. அந்த ராஜர்ஷி ஜீவமுக்தனும் பிரம்மஞானியும் சுத்தச்சித்தனும் சத்தியவாக்கும் அதிசாந்தனும் யோகியும் யோகப்பிரியனும் ஆக்கும் எப்பொழுதும். இதான் கேட்டோன்னா சூதன் சொல்றார், தச்ருத்வாபஜனம் தஸ்ய வியாசஸ்யாமித தேஜசா பிரத்யுபாச்ச மகா தேஜா சுகச்சாரணி சம்பவஹ. அமித தேஜஸான வியாசனுடைய வாக்கு கேட்டு மகா தேஜஸ்வியும் அரணியிலேந்து பிறந்தவனுமான சுகன் சொல்றார், தம்மோயம் கில தர்மாத்மன் பாதி சித்தே மமாதுனா ஜீவன் முக்தோ விதேகச்ச ராஜ்யம் சாஸ்தி முதான்விதா. தர்மாத்மாவே இது ஒரு போஷ்கானாக்கும் நான் நினைக்கிறேன். போஷ்குன்னா நம்ப முடியாத காரியம் எனக்கு அப்போ தோன்றுறது. ஜீவமுக்தனான விதேகன் சந்தோஷத்தோட ராஜ்யம் எப்படி வரிப்பன்? ஜீவன் முக்தான விதேகன்னா அவனுக்கு சம்சாரத்தில் அவனுக்கு பந்தம் இருக்கப்படாதே, மனசில் ஆகிரகம் இருக்கப்படாதே, அட்டாச்மெண்ட் இருக்கப்படாதே. அப்படி இருக்கும்போது ஜீவன் முக்தன்னு சொல்றேன், அவன் சந்தோஷத்தோட ராஜ்யம் பறிக்கவும் சேரானே. இது எப்படி ஆக்கும்? இது நம்புறதுக்கே முடியலையே. எப்படி? வந்தியா புத்திர இவா அபாதி ராஜாசௌ ஜனகப்பிதா குர்வன் ராஜ்யம் விதேகம் கி சந்தேகோயம் மமாத்புதா. அப்பா அந்த ஜனக மகாராஜா வந்தியா புத்திரனை போலே ஆக்கும். நம்ப முடியுமா? வந்தியனா குழந்தை இல்லாதவள். அப்படி வந்தியான ஒருத்திக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? விதேகன் எப்படி ராஜ்யம் பறிப்பன்? ராஜா தானே ராஜ்யம் பறிக்க முடியும். அற்புதகரமாக இருக்கு. இதில் எனக்கு பயங்கரமான ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? திருஷ்டுமிச்சாமியகம் பூபம் விதேகம் நிருபசத்தமம் கதம் திஷ்டடு சம்சாரே பத்மபத்ர விமாம்பசி. நிருபோத்தமனான விதேக ராஜாவை எனக்கு பார்க்கறதுக்கு ஆகிரகம் இருக்கு. நீங்க சொன்ன உடனே எனக்கு ஆகிரகம் இருக்கு. அவர் வெள்ளத்தில் தாமரை இதழ் போல எப்படியாக்கும் சம்சாரத்தில் ஜெபிக்கிறார் எனக்கு அறியணும் இல்லையா? சம்சாரத்திலே இருந்துண்டு சம்சாரத்தில் ஒட்டல் இல்லாமல் ஜீவன் முக்தனாக இருக்கார். அப்படி இருக்க முடியும். கிரகஸ்தாசிரமம் அப்படி வாழப்பட்டவன் ஜனக மகாராஜா. அவரை போய் பாரு, உன்னோட சந்தேகம் தீருன்னு நீங்கள் சொன்னேளே. அந்த விதேக ராஜாவை பார்க்கணுன்னு எனக்கு ஆகிரகம் இருக்குது. என்ன காரணம் தெரியுமா? வெள்ளத்தில் தாமரை போல. வெள்ளத்தில் தாமரைனா தாமரை செளியில் தான் வளரும். ஆனால் தாமரையிலையோ தாமரை தண்டுலையோ தாமரை பூலையோ செளி பரலாது. தாமரை போடுறது வெள்ளத்தில் நமக்கு இப்படி குறைஞ்சா வெள்ளம் போயிடும், அது ஒட்டாது. அதான் ஒட்டல்லாமல் இருக்கிறது. நளினி தரங்களாம் ஜலமப்பி தரளம்னு பஜகோவிந்தத்தில் பாடினார் இல்லையா? அப்படி சம்சாரத்துக்கு எப்படி தேம்பல வெள்ளம் மாதிரி இருக்கணும், அதில் தான் இருக்கணும். ஆனால் ஒட்டல் படாது, அட்டாச்மெண்ட் படாது. இப்படி ஒரு ஆளுக்கு சம்சாரத்தில் ஜீவிக்கிறாருன்னா எனக்கு அந்த ஆளை பாரிக்கணும். என்னவாக்கம்? சந்தேகோயம் மகாம்ஸ்தாத விதேஹே பரிவர்த்ததே மோக்ஷ கிம் வததாம் ஸ்ரேஷ்ட சௌகதானாமிவா பரஹா. விஞ்ஞானியான பிதாவே, விதேகன் என்று சொன்னதுனால எனக்கு வளர சம்சயம் உண்டு. பௌத்தருக்கு சரீர நாசம் தானே மோட்சம். அந்த அர்த்தத்தில் ஆக்குமோ விதேகம்னு நீங்கள் சொல்கிறேன். கதம் புக்தம் அபுக்தம் சியாத் அகிருதம் சகிருதம் கதம் வியவஹார கதம் தியாஜ்ய இந்திரியாணாம் மகாமதே. அனுபவிச்சது எப்படி அனுபவிக்காததாகும்? செய்தது எப்படி செய்யாததாகும்? அனுபவங்கள் நிறைஞ்சது தானே வியவஹா இருக்க ஜீவிதம், லௌகிகமான ஜீவிதம், சம்சாரம். அந்த ஸ்திதிக்கு இந்திரிய வியாபாரம் எப்படி உபேட்சிக்க முடியும் அவனால்? சம்சாரத்தில் இருந்துண்டு. மாதா புத்திரஸ்ததா பாரியா பகினி குலடா ததா பேதா பேத கதம் நஸ்யா தத்யேதன்முக்தயா கதம். அம்மை, புள்ளை, மனைவி, சகோதரி, வேஷியை இப்படி வகபேத புத்தி இல்லாத எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் சமஸ்துவ பாகத்தில் பார்க்கணும், அப்பத்தானே ஜீவன் முக்தன். அப்படி எல்லாத்தையும் சமஸ்துவ பாகத்தில் பார்க்கப்பட்ட ஜீவன் முக்தனாக இருக்கப்பட்ட ஒருத்தன் எப்படி சம்சாரத்தில் இருக்க முடியும்?
വ്യവഹാരിക ജീവിതത്തിൽ ഒഴിച്ചുകൂടാത്തതല്ലവാ இந்த பேத புத்தி. எல்லாம் ஒன்றாகுமா? அம்மா வேற அம்மை, பிள்ளை பிள்ளை தான், பாரிய பாரிய தான், சகோதரி சகோதரி தான், வேஷ்ய வேஷ்ய தான். நான் இது எல்லாம் ஒன்றுன்னு சொல்ல முடியாதுங்கிறதுக்காக சொல்லிட்டு வரப்பட்ட வாக்குகள் அதெல்லாம். இந்த பேத புத்தி தானே உண்டானாத்தானே சம்சாரத்தில் நிற்க முடியும். பேத புத்தி உள்ளவன் எப்படி முக்தனாவன்? ஜீவன் முக்தனாவன். பேத புத்தி இல்லாமல் சமத்துவபாவம் உண்டானத்தான் அவன் ஜீவன் முக்தனாவன் நீங்களே தான் சொல்கிறேன். ஆனால் ஜீவன் முக்தனாக இருக்கப்படும் சம்சாரத்தில் இருக்கான் ஜனக மகாராஜா போய் பாருன்னு சொல்கிறேன். எப்படி அது சாதிக்கும்? எனக்கு பயங்கரமான சந்தேகமாக இருக்குது. கடுக்ஷாரம் ததா தீக்ஷ்ணம் கஷாயம் மிஷ்டமே வஜா ரசனாஜி ஜானாதி புங்தே போகான் அனுத்தமான். கடுன எரிவு, க்ஷாரம் புளி, தீக்ஷ்ணம் உப்பு, கஷாயம் சவர்ப்பு, இஷ்டம் மதுரம். இப்படி எரிவு, புளிப்பு, உப்பு, சவர்ப்பு, மதுரம் தொடங்கின ரசங்களை நாக்கால் மனசிலாக்க முடியலைன்னா அந்த நாக்கு உத்தம போகங்கள் அனுபவிக்கிறது தானே அர்த்தம். அதை அறியறதுன்னா எந்த ஒரு நாக்கு எரிவுன்னா என்னது, புளினா என்னது, உப்புனா என்னது, சவர்ப்புனா என்னது, மதுரம்னா என்னதுங்கிற அந்த ரசத்தை மனசிலாக்கிறதோ அப்போ அந்த நாக்கு அதை அனுபவிக்கிறதுன்னு தானே அர்த்தம். அப்படி இருக்கும்போது எப்படி இது சரியாகும்? சீதோஷ்ட சுகுதுக்காதி பரிஜானம் யதா பவேத் முக்ததா கீதிருஷீதாத சந்தேகோயம் மமாத்புதா. பா, என்னுடைய வலிய சம்சயம் இதுதான். சீதம் உஷ்டம் சுகம் துக்கம் தொடங்கினவையில் விவேஜனம் நிலநிற்கிறதோட காலம் ஒரு ஆளுக்கு முக்தாவஸ்தை எப்படி உண்டாகும்? நசீதம் நதோஷ்ணம் பார்த்தோம் இல்லையா? அதில் மனோபுத்தி அகங்கார சித்தானி நாங்கள் அதில் வரும். அதில் தணுப்பு சூடுங்கிற வித்தியாசம் ஒருத்தன் அனுபவிச்சாருன்னா அவனுக்கு அனுபவம் இருக்குன்னு தானே அர்த்தம். அவன் முக்தாவஸ்தையில் இல்லையே. முக்தாவஸ்தையில் இருக்கப்பட்டவனுக்கு சூடும் கிடையாது, தணுப்பும் கிடையாது. பிரம்மத்தையே தியானம் பண்ணிட்டு இருக்கப்பட்டவனுக்கு என்ன சூடு என்ன தணுப்பு? பசி கிடையாது, தாகம் கிடையாது, இதெல்லாம் உள்ள சுகம் கிடையாது, துக்கம் கிடையாது. அப்படியெல்லாம் உள்ள சமயத்தில் அவன் எப்படி முக்தாவஸ்தையில் இருப்பான்? அதுதான் என்னோட பெரிய சந்தேகம். சத்ருமித்ர பரிஜானம் வைரம் பிரீதிகரம் சதா விவகாரே பரே திஷ்டன் கதம் ந குருதே நிருபா. வியாபகாரிக ஜீவனத்தில் கழியப்பட்ட ராஜா எண்ணத்தினால சத்ருமித்ராதிகளை திருச்சறையில் உண்டாக்கப்பட்ட வைரத்தை எப்போதும் பிரீதிகரமாய் கருத மாட்டேங்கிறார். துவேஷம் படாது இது சொல்கிறேன், கோபம் படாதுன்னு சொல்கிறேன், பிரதிகார புத்தி படாதுன்னு சொல்கிறேன் ஜீவன் முக்தனுக்கு. ஆனால் ஒரு ராஜாவாக இருந்துட்டும் இதெல்லாம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அது மட்டுமல்ல, திருச்சறியில் உண்டாகப்பட்ட வைரத்தை எப்போதும் பிரதிகரமாக அவர் ஏன் கருத மாட்டேங்கிறார்? சத்ருமுத்ராதிகளை திருச்சறியப்பட்ட அந்த வைரத்தை எப்போதும் பிரதிகரமாக ஏன் கருத மாட்டேங்கிறார்? ஜீவன் முக்தன்னா சமத்துவபாவம் இல்லையா? அவருக்கு வைரியும் கிடையாது, மித்திரமும் கிடையாது, சத்ருவும் கிடையாது. சோரம் வா தாபசம் வாபி சமானம் மன்யதே கதம் அசமாயதி புத்திஸ்யான் முக்ததா தர்ஹி கீதிருஷி. கள்ளனும் தாபசனும் துல்லியனாக்குன்னு விசாரிக்கிறது எப்படி அவனான முடியும்? இல்லையா? ஒரு தபஸ்வியும் திருடனும் ரெண்டு பேரும் ஒரே தான், ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறது பிரம்ம தத்துவம் தான் ஒரு ராஜாவால் எப்படி மனசிலாக்க முடியும்? லௌகியத்தில் இருக்கப்பட்டது. சமான சிந்தை இல்லைன்னா எப்படி முக்தி லபிக்கும்? முக்திக்கு அடிஸ்தானம் அபேத புத்தியானே தானே. அதனால எப்படி இந்த ராஜா ஜீவன் முக்தனா இருப்பார்? திருஷ்டபூர்வோ நமே கஷ்டித் ஜீவன் முக்தச்ச பூபதிஹி சங்கேயம் மகதீதாத கிரகே முக்த கதம் நிருபா. இதுவரை நான் ஒரு ஜீவமுக்தனான ராஜாவனையும் பார்த்துட்டில்லை. ஒன்றுலே ராஜா இல்லைனா ஜீவன் முக்தன், ஏதோ ஒன்று தான் இருக்க முடியும். ராஜாவாக இருந்துட்டு எப்படி ஒருத்தன் ஜீவன் முக்தனாக இருப்பன்? இல்லை ஜீவமுக்தன் எப்படி ராஜாவாவன்? கிரகஸ்தனான ராஜா எப்படி ஜீவன் முக்தனாக இருப்பன்? இதுதான் என்னுடைய சந்தேகம் அப்படின்னு சுகபிரமம் சொல்ல, திதிருக்ஷா மகதி ஜாதா சுத்வாதம் பூபதிம் ததா சந்தேக வினிபிருத்தியர்த்தம் கச்சாமி மிதிலாம் பிரதி. ஜீவன் முக்தனான ஜனகன் அப்படின்னு கேட்டதுனால நான் அவரை பார்க்கறதுக்கு அதிகமான ஆகிரகம் இருக்கு. சம்சய நிவர்த்திக்காக நான் மிதிலைக்கு போகிறேன். சம்சாரங்கிறது பந்தனம்தான், அதுலேருந்து மோசனம் கிடையாதுங்கிறது எனக்கு நன்னா தெரியும். நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறது இல்லைங்கிறது உறப்பு தான் இப்போதைக்கு. ஆனால் நீங்கள் சொன்னேளே
ஜீவன் முக்தராக இருக்கிற ஜனக மகாராஜாவை போய் பாரு அப்படின்னு. ஜீவன் முக்தராக இருக்கப்பட்டவன் எப்படி ராஜாவாக இருக்கான்னு அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் முக்தரை எனக்கு நேரில் பார்க்கணும், அதனால கண்டிப்பாக நான் மிதிலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னார். வியாசருக்கும் பயங்கர சந்தோஷம். ஏன்னா மிதிலைக்கு போயிட்டு வந்தால் ஜனங்களோட உபதேசத்தில் சுகபிரம்மம் மனசு மாறுவாருங்கிற நம்பிக்கை வியாசனுக்கு உண்டு. அந்த ரீதியில் சொல்லிட்டு போகிறார். இவர் மிதிலையில் போய் ஜனக மகாராஜாவை பார்க்குறார். பார்த்து தன்னுடைய ஆகமன உத்தேசம் என்னன்னு சொல்ல, ஜனக மகாராஜா எப்படி உபதேசம் பண்ணினார், அதனால என்ன மாற்றம் சம்பவிச்சதுங்கிறத நமக்கு 17ஆம் அத்தியாயத்தில் பார்க்கலாம்.